நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். அனைவருக்கும் வணக்கம். மத்திய பிரதேச மாநிலம் ஜபல்பூர்ல பார்க்கி அணையில் சவாரி செய்த படகு விபத்துக்குள்ளாகி 9 பேர் உயிரிழந்த செய்தி ஒட்டுமொத்த இந்தியாவையும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கிறது. அதில் 6 பேர் தமிழ்நாட்டை சார்ந்த செய்தி உரைய வைத்திருக்கிறது. அதில் ஒரு தாயும் குழந்தையும் 4.5 வயசு மகனும் கட்டி அணைத்து கொண்டு அந்த உயிருக்கு போராடுற நொடியில் கட்டி அணைத்து கொண்டிருந்த அந்த புகைப்படம், அந்த செய்தி எல்லாரையுமே கண்கலங்க வைத்திருக்கிறது. நேற்றைக்கு முதல் நாள் ஏப்ரல் 30ஆம் தேதி மாலை 6 மணிக்கு மத்திய பிரதேச மாநிலம் நர்மதை அணையினுடைய அணைக்கட்டு, அது பொதுவாக பார்க்கி அணை என்று அழைக்கப்படுகிறது. ராணி அவந்திபாய் லோகி சர்கார் என்று அந்த அணையினுடைய பெயர். பொதுவாக பார்க்கி அணைன்னு நினைக்கிறாங்க. அந்த அணையில் அரசின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்ட படகு சவாரி. அதில் கிட்டத்தட்ட 40 பேர் பயணம் செஞ்சுருக்காங்க. ஒரு 5:30 மணிக்கு 5:45 அவங்க ஏறியிருக்காங்க. ஏறி பயணம் செய்கிறாங்க. படகு ஒரு 300 மீட்டர் போயிருக்கு. 300 மீட்டர் போகும்போதே கடுமையான காற்று வீசப்பட்டிருக்கு. கடுமையான காற்று வீசணுன்னே அந்த படகுக்குள்ளே கொஞ்சமாக தண்ணி வருது. படகு அப்படியே கவிழ்ந்துருது. கவிழ்ந்தா 40 பேரில் கிட்டத்தட்ட ஒரு 5-6 பேரை தவிர பெரும்பாலானவர்கள் அந்த பாதுகாப்பு கவசம் என்று அழைக்கப்படுகிற லைஃப் ஜாக்கெட்டை போடலை. அந்த இறந்து போன 9 பேரும் சரி, மற்றவங்க லைஃப் ஜாக்கெட் போட்டுருந்தவங்களில் சில பேரை காப்பாற்றிருக்காங்க. அப்புறம் நீந்திக்கிட்டு இருந்தவங்க சில பேரை காப்பாற்றி கிட்டத்தட்ட 20 பேர் அங்கே இருக்கக்கூடிய மற்ற படகுல இருந்து அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள், அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை பாதுகாப்பு அதிகாரிகள் இதை காப்பாற்றுறாங்க. ஆனால் இறந்து போனவங்களில் யாருமே இந்த லைஃப் ஜாக்கெட்டை போடலை. இந்த 9 பேரில் ஒருத்தர் மட்டும் தான் லைஃப் ஜாக்கெட் போட்டுருக்காரு. ஒரு குடும்பத்துக்கு ஒருத்தர் லைஃப் ஜாக்கெட் போட்டுருக்காரு, மற்ற யாரும் போடலை. இப்போ நேற்று மாலை ஒரு காணொலி சமூக வலைதளங்களில் வைரலாக பரவியது. என்னன்னு பார்த்தா, இந்த படகு தத்தளிச்சுக்கிட்டு இருக்கு. தத்தளிச்சுட்டு இருக்கும்போது அவசரமாக அந்த லைஃப் ஜாக்கெட் புது லைஃப் ஜாக்கெட்டாக இருக்குது, அந்த பாதுகாப்பு உடைகள். அதை எடுத்து கொடுக்குறாங்க. அது ஒரு 30 செகண்ட் அந்த படகு கழுவுவதற்கு 30 நொடிகளுக்கு முன்பு தான் பாதுகாப்பு உடைகளை எடுத்து கொடுத்துருக்காங்க. ஒருவேளை பாதுகாப்பு உடைகள் 40 பேருக்கும் கொடுக்கப்பட்டிருந்தால் இவ்வளவு பெரிய உயிர் சேதம் ஏற்பதற்கான வாய்ப்பு 100 விழுக்காடு கிடையாது. இவருடைய அசட்டையும் இவருடைய அலட்சியமும் தான் அந்த உயிரிழப்புக்கான மிக முதன்மையான காரணம். இந்த 9 பேரில் ஒரு 4 வயது பையன், ஒரு அம்மா உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. போராடுற நொடியில் தன் மகனை கட்டி அணைத்து கொண்டு அந்த அம்மா நீருக்கு அடியில் இறந்துக்காங்க. அது செத்து அவங்க உடம்பை எடுக்கும்போது அந்த அம்மாவும் அந்த 4 வயது பையனும் கட்டி அணைச்சிக்கிட்டு இருந்த படம் தான் இன்றைக்கி இந்தியா முழுக்க ஒவ்வொருத்தருடைய மனசையும் உலுக்கி போட்டுக்க. அந்த புகைப்படத்தை பார்த்த யாருமே கண்கலங்காமல் கடந்து போகவே முடியாது. அவ்வளவு உணர்ச்சிபூர்வமாக அந்த படம் சாகும் நொடியில் தன் மகனை காப்பாற்றுறதுக்கு எவ்வளவோ அந்த அம்மா முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனால் நீருக்கடியில் 2 பேர் இறந்து போயிட்டாங்க. இதில் தமிழ்நாட்டை சார்ந்த, தமிழ்நாடு திருவெரும்பூரை சார்ந்த நவல்பட்டு பக்கத்தில் அண்ணா நகர் பகுதியை சேர்ந்த காமராஜி, அவருடைய மனைவி கார்குள்ளி, இவங்க மத்திய பிரதேச மாநிலம் இந்த ஜபல்பூர் பக்கத்தில் மத்திய அரசினுடைய வெடிமருந்து தொழிற்சாலையில் பணி செய்கிறாரு. இவருடைய வீட்டுக்கு திருப்பூரில் சார்ந்த இவருடைய மனைவி கார்குள்ளுடைய அண்ணன் வேந்தன், அவருடைய மனைவி சௌபாக்கியம், அவருடைய மகன் மயூரன், இவங்கெல்லாம் போகிறாங்க. முழுக்க அந்த குடும்பத்துடைய பெயர்களை பார்க்கும் பொழுது முழுமையான ஒரு தமிழ் குடும்பம், முழுக்க தமிழில். கார்குழலி, அவங்களுடைய பையன் பேர் தமிழ்வேந்தன், அண்ணன் பேர் வேந்தன், ஒரு பையன் பேர் தமிழ்வேந்தன், இன்னொரு பையன் பேர் புவீந்திரன். அதே போல் அவங்க வீட்டில் மயூரன்,
இப்படி தமிழ் பெயர்களை மட்டுமே வைத்திருந்த ஒரு குடும்பம், தமிழ் குடும்பம், தமிழை நேசித்த ஒரு குடும்பம் இங்கிருந்து மத்திய பிரதேசம் சுற்றுலா சென்ற இடத்துல அந்த 9 குடும்பத்தில் 9 பேரில் 6 பேர் இறந்து போயிருக்காங்க. மீதி 3 பேரையும் வந்து தேடும் பணி தீவிரமாக நடந்து கொண்டிருக்கிறது. 6 பேர் உயிரோடு இல்லை அப்படிங்கிற செய்தி வெளிவந்திருக்கிறது. 2 பேருடைய உடல் வந்து திருவெரும்பூருக்கு கொண்டு வரப்பட்டிருக்குது ஏர் ஆம்புலன்ஸ் மூலியமாக. ஒரு பெரும் துயரம் ஒட்டுமொத்தமான இந்தியாவை ஒடுக்கியிருக்குது. அதில் தமிழ்நாட்டை சார்ந்த 6 பேர் இறந்திருக்காங்க. ஏற்கனவே கடந்த 2023ஆம் ஆண்டு இதே போல் கேரளாவில் மலப்புரத்தில் ஒரு பெரிய விபத்து, இதே போல் 22 பேர் வந்து ஒரு படகுல சவாரி செய்து மொத்தமாகவே அந்த படகு கவிழ்ந்து விழுந்து, அது இரட்டை ஈரடுக்கு கொண்ட டபுள் டக்கர் கொண்ட ஒரு படகு மலப்புரத்தில் கூடிய பேக் வாட்டரில் பயணம் செய்யும் பொழுது இருந்துறாங்க. அது ஒட்டுமொத்த இந்தியாவையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. அப்போதும் எல்லோரும் சொன்னது லைஃப் ஜாக்கெட்டை யாரும் அணியலை. இதுவும் சுற்றுலா காலகட்டம். இன்றைக்கி கொடைக்கானலில், அப்புறம் ஊட்டியில், மூணாறு பகுதிகளில், அப்புறம் வந்து தேக்கடியில், அலப்புழாவில், அப்புறம் இந்தியாவில் பல்வேறு பகுதியில், காஷ்மீரில் கூட படகு சவாரிகள் இருக்குது. தமிழ்நாடு முழுக்க, இந்தியா முழுக்க பல்வேறு சுற்றுலாத்தலங்களில் சுற்றுலாத்தலங்களுக்கு போகக்கூடிய மக்கள் வந்து இந்த படகு சவாரி செய்வதை ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் அவங்களுக்கு டைம் பாஸ் ஆகுது. அங்களுடைய இயற்கை காட்சிகளை பார்க்கலாம், மலைகளை பார்க்கலாம், அருவிகளை பார்க்கலாம், அணைகளை பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த படகு சவாரி செய்கிறாங்க. அப்புறம் சின்ன சாரல் விடும், அந்த சாரலை ரசித்து கொண்டு படகு சவாரி செய்வது இந்த சுற்றுலாவினுடைய எங்கே போனாலும், கொடைக்கானல் போனால் கொடைக்கானலுக்குள்ள லேக்கில் போயிட்டு படகு சவாரி செய்வது ஒரு பொதுவானதாக மாறிடுச்சு. அப்போ அதில் எவ்வளோ பெரிய சேஃப்டியை, எவ்வளோ பெரிய பாதுகாப்பை அங்குடைய சுற்றுலாத்துறை உறுதிப்படுத்தணும். இது முழுக்க சுற்றுலாத்துறையினுடைய தோல்வி. அந்த படகை இயக்கக்கூடிய அந்த நபர்களுடைய முழு தோல்வி தான் இந்த விபத்துக்கான முதன்மையான காரணம். அவங்க லைஃப் ஜாக்கெட் போட மறுத்தாலும் தரமான நீங்கள் லைஃப் ஜாக்கெட் கொடுக்குறாங்க, அது லைஃப் ஜாக்கெட்டை போட்டுக்குள்ள தண்ணிக்குள்ள மூழ்கி போனவங்க இருக்காங்க. அப்போ எந்த அளவுக்கு தரமில்லாத, நீங்கள் வந்து குறைந்தபட்சம் எல்லா சுற்றுலா துறையிலையுமே எல்லா மாநிலத்திலுமே இந்த படகு சவாரி செய்வதற்கும் உள்ளே போனால் என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வாங்கிடுறாங்க. ஒரு கொடைக்கானலுக்கு போனாலோ, ஊட்டிக்கு போனாலோ, இல்லை கேரளாவுக்கு போனாலோ, எங்கே போனாலும் ஒரு என்ட்ரி ஃபீஸு, கார் பார்க்கிங் பண்ணுறதுக்கு காசு வாங்கிடுறாங்க. படகு சவாரி செய்யணுமா அதுக்கு கட்டணம் வாங்கிடுறாங்க. எல்லாத்துக்கும் கட்டணம். யாருங்க வந்து இலவசமாக செய்கிறதில்ல. கட்டணத்தை வாங்கி கொண்டு தான் கொடுக்க போகிறீங்க. ஒரு தரமான பொருளை வாங்கி வைக்க முடியாதா? எவ்வளவு விலை மதிப்பற்றது உயிர். இங்கிருந்து அங்கே வந்து பிழைக்க வந்த இடத்துல, அவங்களுக்கு கோடை விடுமுறையை பார்க்க வந்த இடத்துல இழந்து போகிறாங்கிறது எவ்வளோ பெரிய வலியும் வேதனையுமா இருக்கும். தமிழரோ யாரோ இறந்து போனது எல்லாம் உயிர் தான். தமிழ்நாட்டை சார்ந்த உயிர் இல்லை, மகாராஷ்டிராவை சார்ந்த உயிர் இல்லை, வந்து மத்திய பிரதேச சார்ந்த உயிரெலாம் இல்லை. மொத்தமாக எல்லாம் உயிர் தான், எல்லாம் மதிக்கத்தக்கது தான். ஆனால் அப்படிப்பட்ட விலை மதிப்பு மிக்க அந்த உயிரை நீங்கள் வந்து ஒரு சாதாரண லைஃப் ஜாக்கெட் வந்து பறிச்சிடுது. அது இருந்திருந்தால் குறைந்தபட்சம் தத்தளிச்சிருப்பாங்க. ஒரு 10 நிமிடம் கூட சரசரன்னு அடுத்த வண்டி போய் அவங்கள காப்பாற்றுக்கான வாய்ப்பு 100 விழுக்காடு இருந்துச்சு. ஏன்னா இப்போ இந்த 20 பேர் காப்பாற்றப்பட்டிருக்காங்க. அவங்க காப்பாற்றப்பட்டதில் பெரும்பாலும் லைஃப் ஜாக்கெட் போட்டவங்க, இல்லை அவங்கள பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருந்தவங்க உடனடியாக ஒரு 10 நிமிடத்தில் அடுத்தடுத்த படகுகளில் போய் அவங்களை காப்பாற்றப்படுது. அப்போது இது முழுமையான விபத்திற்கான முதல் காரணம் லைஃப் ஜாக்கெட் அணியாததும் இவருடைய அலட்சியமும். நேரம் தாழ்த்தி, அதாவது மாலை 6 மணி ஆயிடுது, 6 மணிக்குள்ள அந்த படகு சவாரியை முடிக்கணும். அப்போ காற்று விசுன்னு தெரியுது, ஆனாலும் அதையும் தாண்டி போகணும் அப்படிங்கிற அந்த அலட்சியத்தால் மட்டும்தான் இந்த விபத்து முழுமையாக நடந்திருக்கு. இன்னும் கிட்டத்தட்ட 1 மாதம் இந்த கோடை விடுமுறை இருக்குது. இன்னும் சரியாக சொல்ல போனால் ஒரு 28 நாட்களுக்கு மேலே இந்த கோடை விடுமுறை இருக்குது. எல்லாருமே கோடை விடுமுறையை கழிக்க தன்னுடைய பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு, குடும்பத்தை கூட்டிக் கொண்டு, நண்பர்களை, உறவினர்களை அழைத்து கொண்டு பல ஊருக்கு பயன்படுறோம். தமிழ்நாட்டுக்காரங்க வந்து தமிழ்நாட்டுக்கு போகிறாங்க, இங்கிருந்து காஷ்மீர் போகிறாங்க, அப்புறம் வெளிநாடுகளுக்கு போகிறாங்க. இந்த செய்தி, இந்த மத்திய பிரதேசம் ஜபல்பூர் நடக்கிற இந்த விபத்து நம்ம எல்லாருக்குமான ஒரு பெரிய படிப்பினை தான். காரில் பயணப்படுவதும் சரி, இதுபோல் இடங்களுக்கு போகும்போதும் சரி, முழுமையான பாதுகாப்பு இருக்கணும். காரில் போகும்போது சீட் பெல்ட் போடாமல் போடுறது, அப்புறம் காரில் வந்து மேலே ரூஃபை திறந்துக்கிட்டு அங்கே ஆடிட்டு போகிறது, அப்புறம் போதையை போட்டுக்கிட்டு வண்டியை ஓட்டிகிட்டு போகிறது, இது நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தி விட எதிரில் வரவனுக்கும் பாதிப்பை ஏற்படுத்துது. அதே போல் நீங்கள் வந்து படகு சவாரி செய்கிறீங்களா, முழுமையான பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கா, குழந்தைகளுக்கான லைஃப் ஜாக்கெட் இருக்கா, இல்லைன்னா நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா தயவு செய்து அந்த பயணத்தை தவிர்த்துருங்க. அப்புறம் காடுகளுக்குள்ள பயணம் செய்யும் பொழுது அதுக்கு அங்கே பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கா. அந்த பாதுகாப்பை உறுதிப்படுத்தப்படாத எந்த ஒரு பயணமும் மிகப்பெரிய விளைவை ஏற்படுத்தும், விபத்தை ஏற்படுத்தும், அது உயிரை கூட பறிக்கும் என்பதற்கு தான் இந்த ஜபல்பூர் மரணம், இந்த விபத்து நமக்கு கட்டுத்தர இந்த 9 பேரும் இறந்து ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்திருக்காங்கன்னு நான் பார்க்குறேன். இனிமேலாவது ஒவ்வொரு பயணத்திலும் நம்ம பாதுகாப்பை உறுதி செய்து விட்டு பயணப்படுவோம். கோடை விடுமுறையை கழிக்கணும்னு இருக்கக்கூடிய எல்லோருக்கும் இந்த விபத்து மிகப்பெரிய பாடம், படிப்பினை. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து.